ஜேகேடி யூடியூப் சேனல் அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்வழி. மீண்டும் ஒரு நல்ல தவறை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைந்து வாங்க வீடியோக்களை பண்ணலாம். நாம இன்னைக்கு பார்க்க எடுத்துக்கிட்டது தைராய்டில் ப்ராப்ளம் அதிகமாக இருந்து ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம். தைராய்டு எப்பவுமே 3 ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கேன். யூ தைராய்டுனா நார்மலாக இருக்கிறது, ஹைப்போனா குறைவாக இருக்கிறது, ஹைப்பர்னா அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஹைப்பர் தைராய்டு இருக்கிற பேஷண்ட்டுகளுக்கு இவங்க எல்லாமே ஒல்லியாக இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, பட் ஒல்லியாக இருப்பாங்க. அது மாதிரி பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி ரொம்பவே இருக்கும். அதாவது ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் இருக்கும். ஹைப்போவில் குறைவான ப்ளீடிங், இதில் இருக்குது 6 மாதத்துக்கு ஒருக்க, 1 வருஷத்துக்கு ஒருக்க இது பண்ணுவாங்க. இவங்க 10 நாளைக்கு ஒருக்கா, 15 நாளைக்கு ஒருக்கா மென்சஸ் வரும். அது மாதிரி ப்ரொஃப்யூஸாகவும் ப்ளீடிங் இருக்கும். இதெல்லாம் விட இவங்களுக்கு ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் வருங்க. அதுலேயே ஸ்பெசிஃபிக்கா ப்ரீடிபியல் மிக்ஸிடிமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும். அதாவது மியூசின் டெபாசிட் இன் தி எபிடர்மிஸ் அண்ட் டெர்மிஸ் அண்ட் எபிடர்மல் ஜங்ஷன்ல மியூசின் டெபாசிட் ஆகுங்க. இதனால இது நான் பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்ப எடிமா வந்தாலே இப்படி அமுக்குனா உள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கண்டிஷன்ல நம்ம அமுக்குனாலும் உள்ள போகாது. அது ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். தோல் ஒரு ரஃப்பான தோலா இருக்க மாதிரி இருக்கும். யூஸ்வலா இது எப்படி சொல்றதுன்னா, அந்த பிக் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது திக்கா இருக்குங்க. ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கல் இடையில நல்ல இடம் இருக்கும். அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எடிமேட்டஸா, ஒரு நீர் கோத்த மாதிரி. ஆனா அந்த நீர் கோத்த வெசிக்கல் மாதிரி இல்லாம ஒரு மியூசின் டெபாசிட்னால உங்களுக்கு சாலிட் ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதான் ப்ரீடிபியல் மிக்ஸிடிமா. இது மெயினா கால் பகுதியில மட்டும் தான் வரும். கால்லையும் ஆன்ட்ரோ லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அந்த கால் முன்பகுதியில பின்னாடி, பின்பக்கத்துல, முன்னாடி அந்த சைட்ல வர மாதிரி வரும் கால்ல. அதுக்கப்புறம் உள்பகுதியும் பாதிக்கப்படலாம். மேலா கால்ல மட்டும்தான் வரும். ரொம்ப 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 ரேரா தான் நோட்டுல கையில எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நெக்ல, ஷோல்டர்ல இதெல்லாம் ரொம்ப ரேரா, ரொம்ப ஹை லெவல்ல பாதிப்பு இருந்தா மட்டும்தான் தெரியும். மெயினா கால்ல மட்டும். அதுல ஆன்ட்ரோ லேட்டரல் ஆஸ்பெக்ட் அந்த இதுலதான் மெயினா வரும். இது வர்றவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் தான். கொஞ்சம் திக்க ஸ்கின்னுங்க. அந்த ஸ்கின்னை பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க அடுத்து மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு தோல் அவ்வளவு தடிமனா இருக்கும். ஒவ்வொரு குட்டி குட்டி ஹேருமே ரொம்ப ஸ்பார்ஸா, ரொம்ப அப்படி பளிச்சுன்னு நிக்கிற மாதிரி. இப்ப நமக்கு ஹேர் இருக்கிறது அவ்வளவு சரியா தெரியாது. அவங்க பளிச்சுன்னு தெரியும். அந்த ஹேர் ஃபாலிக்ல ஒட்டி ஒரு சின்ன பேப்பியூல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இது தைராய்டு ரிலேட்டடாவும் இருக்கும். அதே சமயத்துல தைராய்டுக்கு நம்ம ஆன்டி தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, ஆன்டி தைராய்டு ட்ரக் கொடுத்து தைராய்டு யூ தைராய்டு வந்தாலும் இந்த கண்டிஷன் ரெக்ரெஸ் ஆகாது. இது தானாவே ஸ்பான்டேனியஸா ரெக்ரெஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா டாபிக்கலா ஸ்டீராய்டு அண்டர் அக்ளூஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நல்ல ஒரு அக்ளூஷன் தெரப்பி மாதிரி நம்ம காலுக்கு கொடுத்தா மட்டும் வேணா ஓரளவு இது சப்சைட் ஆகும். இல்லைன்னா இதுவே நாள் கணக்குல ஒரு இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தானாவே ரெக்ரெஸ் ஆனாலும் ஆகும். இல்ல தைராய்டு யூ தைராய்டு கொஞ்சம் குறைஞ்சு கொடுக்கலாம். ஆனா கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி வராது. சோ அதனால நம்ம பீரியாடிக்ல தைராய்டு ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அண்டர் அக்ளூஷன்ல ஸ்டீராய்டு தெரப்பி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இன்ட்ரா லீஷனல்ல நம்ம ட்ரையாம்சில் அசிட்டேரின் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அது அந்த எந்தெந்த பாதிக்கப்பட்ட பகுதி இருக்கோ அந்த பகுதியில நம்ம இன்ட்ரா லீஷனல்ல இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்கப்புறம் பீரியாடிக்லா ஒன்ஸ் இன் இயர் நம்ம யூஸ்வல் தைராய்டிஸ் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் பார்ப்போம். பட் இவங்க அண்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கனால வருஷத்துக்கு ஒருக்க அவங்க இது பண்ணிட்டு எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணணும். மெயினா யூ தைராய்டு ஆனாலே மத்த சிம்டம்ல ரிக்ரெஸ் ஆகும். ஆனா இந்த ப்ரீடிபியல் மிக்ஸிடிமா இருக்கு இல்லையா, இது ஒன்ஸ் வந்ததுன்னா ரிக்ரெஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். யூ தைராய்டு ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா ப்ரீடிபியல் மிக்ஸிடிமா இருக்கும். அதுல நம்ம பயாப்சி பண்ணி பார்த்தாலே ஒரு மியூசின் டெபாசிட் டெர்மிஸ்ல, அப்புறம் டெர்மோ எபிடர்மல் ஜங்ஷன்ல அந்த மியூசின் டெபாசிட் அதுதான் உங்களுக்கு ஒரு ஹார்ட் டெக்ஸ்சர். தோலை தொட்டா ஒரு தடிமனா ஒரு லாங் இருக்குல்ல, உண்டு தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். அதுல சென்சேஷன், ஸ்வெட் இதெல்லாம் ரொம்பவே இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கறனால உங்களுக்கு நாளடைவுல கொஞ்சம் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்கின் ரொம்ப சாஃப்டா நல்லா இருந்தாதான் உங்களுக்கு இந்த எவாப்ரேஷன் அதெல்லாம் கரெக்டா வேலை நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்கின் டெம்பரேச்சர் ரெகுலேஷன்லாம் ரொம்ப கரெக்டா மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி இருக்க ஸ்கின்ல டெம்பரேச்சர் ரெகுலேஷன்லாம் கண்ட்ரோல் ஆகாது. சோ நம்ம அதனால அந்த இடங்கள்ல நமக்கு ஸ்வெட் ஆகாது, ஒரு டெம்பரேச்சர் இதாகாது. உங்களுக்கு வார்ம் கிளைமேட் போனாலும் ஒரு ஸ்வெட்னால நம்ம சர்ஃபேஸ் கூலிங் ஒரு இது உங்களுக்கு வரவே வராது. சோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கனால இவங்க வெளியில எங்க போனாலும், ரொம்ப கோல்டுக்கு போனாலுமே கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். ரொம்ப சம்மருக்கு போனாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் பாதிப்படையாத மாதிரி பார்த்துக்கிடணும். அடுத்து உணவுல இவங்க சிஸ்டைன் ஃபுட்டை கொஞ்சம் குறைக்கணும். அடுத்து உணவுல அயோடின் கலந்த உப்பு நிறைய எடுத்துக்கிடணும். அயோடின் கலந்த உப்பு எடுத்துக்கிடணும். அப்புறம் ஹைப்பர் தைராய்டு யூ தைராய்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் விட்டுறலாம். யூ தைராய்டு ஆன பிறகு நம்ம எல்லா இதுலயுமே இது பண்ணிட்டு அதே இதை மெயின்டைன் பண்ணிட்டே போற மாதிரி போகணும். டாபிக்கல் ஸ்டீராய்டு அண்டர் அக்ளூஷன் சொல்லிட்டு ஒரு தெரப்பி இருக்கு. அந்த இதை வச்சுட்டு ஒரு பாலித்தீன் கவர் அந்த மாதிரி போட்டு ஒரு 3 hours இல்ல 4 hours அந்த மாதிரி அதை கம்ப்ளீட்டா இது பண்ணி வச்சிடணும். அக்ளூஷன்
அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த இடத்துல வந்து காற்று எதுவும் படாமல் அந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நல்ல ஒரு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி போட்டு வச்சு அப்புறம் 3 hours கழிச்சு தான் எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணனா நமக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். இதே மாதிரி புரலாங்க நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி இல்லைன்னா அந்த லீஷன்லேயே வந்து நம்ம ஸ்டீராய்டு வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் வந்து இது பண்ணால் கொஞ்சம் ஓரளவு ரெஸ்பான்சிபிள். ஸோ மற்றபடி வந்து இது மெயினாக எதுக்காக இது பண்ணோன்னா, இது வந்து ஆக்சுவலாக ப்ரீடிபிள் மிக்சிடியமான ஒரு கண்டிஷன். தைராய்டு வந்து நம்ம உடனடியே செக் பண்ணணும். அதுக்காக தான் இது வந்து ஃபோர் ரன்னர் ஆஃப் தைராய்டில் ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா இதில் பிட்யூட்டரியும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹார்மோன் ஸ்டடி உடனடியே பண்ணணும். நம்ம இந்த மாதிரி கண்டிஷனை நம்ம பார்த்தா ஹார்மோன் ஸ்டடி பண்ணி வி ஹவ் டு சர்ச் ஃபார் வேற எங்கேயும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறது வந்து பிட்யூட்டரி நல்லா இருக்குதா, ஏசிடிஹெச் கரெக்டாக இருக்குதா, அட்ரினல் கரெக்டாக இருக்குதா, அப்புறம் தைராய்டு வந்து எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குதாங்கிற அந்த ஃபங்க்ஷன் ஸ்டடி பூராமே பண்ணணும். அது பண்ணின பிறகு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கணும். மெயினாக வந்து இது வந்து இண்டிகேட்டர் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதுக்காக தான் வந்து இதை மெயினாக நம்ம வந்து இது வரணும். ஸோ மற்ற ஹார்மோன் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு பிட்யூட்டரியும் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். பிட்யூட்டரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, அதில் வேற எதுவும் இது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். சிடி பிரெயின் பார்க்கணும், அப்புறம் வந்து ஏசிடிஹெச் வந்து சிடி அப்டோமன் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா லொகேட் பண்ண, அங்கெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, ஒன்லி தைராய்டில் மட்டும் தான் ப்ராப்ளம், ஹைப்பர் தைராய்டு மட்டும் தான் இருக்குதுன்னா நம்ம ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் கொடுத்தாலே ஓரளவு வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்படி கண்ட்ரோல் ஆகலாட்டுமே ஸ்டீராய்டு அண்ட் அக்ளூஷன் தெரப்பி அண்ட் இன்ட்ராடெஷனல் ஸ்டீராய்டு போட்டியே ஓரளவு வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.